ஒன்னே ஒண்ணுதான், இறைவனின் பாதத்தை சரணடைந்து விட்டால், அந்த ஈஸ்வரனின் பாதத்தை சரணடைந்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்த பின்பு, எல்லாமே அவர்தான் என்று தெரிந்து கொண்ட பின்பு, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களையோ எனது நண்பர்களையோ எனது உறவினர்களையோ நம்பி நான் பயணம் செய்யவில்லை அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாமே இறைவன் அப்படிங்கிற இந்த சூழ்நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அவன் யாரையும் நம்பி இல்லை, நாம் இறைவனை நம்பி மட்டும்தான் இங்கே இருக்கின்றோம் அப்படிங்கிறதும், எனக்குள் இருக்கின்ற அந்த இறை சக்தி வெளிப்பட வேண்டும், இந்த வெட்ட வெளியில் நான் கலந்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மனதில் விதைத்து கொண்டு அதை நோக்கி பயணம் செல்லும் பொழுது கட்டாயமா பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நமது மனசுதான் மந்திரமே. இந்த மனசை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா மந்திரம் வசப்பட்டு விட்டது அப்படிங்கிறது அதோட அர்த்தம்.